வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது கிஷ்கிந்தபுரி அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் தமிழ் டப்பிங்கோட ZEE5ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர், அதாவது ரேடியோ ஸ்டேஷன்ல பேய் அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய கதை. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. அங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஃபர்ஸ்ட் உள்ள போறாங்க. அந்த நபர்கள் கிட்ட அந்த பேய் வந்து ரேடியோ வழியாவே பேசுது. அண்ட் அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து காலி பண்ணிடுது அப்படின்னே சொல்லலாம். அப்படியே பேரலா வந்து நம்ம ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க ஒரு வித்தியாசமான பிசினஸ் ஒண்ணு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதாவது கோஸ்ட் டூர் அப்படின்ற மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களே பேய் இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணி அந்த இடங்களுக்கு வந்து டூர் மாதிரி குரூப்பை கூட்டிட்டு போய் ஏமாத்துறது அப்படின்ற ஒரு விஷயம் பண்றாங்க. அப்படி இந்த டைம் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கேங்கை பிடிக்கிறாங்க. அந்த கேங் வந்து நாங்க செலக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்வர்ணமாயா ரேடியோ ஸ்டேஷனை வந்து செலக்ட் பண்றாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இந்த கேங்குக்கு என்ன நடக்குது, இதுக்கு பின்னாடி பேயா இருக்கிறது யாரு, அவங்களுக்கான பிளாஷ்பேக் என்ன, டுவர்ட்ஸ் எண்ட் யார் சர்வே ஆனா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு ஹாண்டட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ஹாரர் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய படங்கள் பார்த்திருப்போம். உதாரணத்துக்கு டிமாண்டி காலனி கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல்ல நகரக்கூடிய ஒரு கதை தான். இன்ஃபேக்ட் ஹாரர் அப்படின்றது கூட பெருசாலாம் இருக்கவே இருக்காது. பட் இதுல அந்த பேயா இருக்கிறது யாரு, அவங்களுக்கான அந்த பேக் ஸ்டோரி என்ன, பிளாஷ்பேக் என்ன, அந்த பிளாஷ்பேக்கை யார் வழியா இவங்க ரிசீவ் பண்றாங்க அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃப்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது நிறைஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் விஷுவலாவுமே நிறைய காட்சிகள் ரொம்ப சூப்பரா எடுக்கப்பட்டிருக்கும். அண்ட் நிறைய லிங்க்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டா இதுல கொடுத்திருப்பாங்க. எனக்கு என்னன்னா அந்த கிளைமேக்ஸ்ல அந்த பேய் கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி மாறுறது அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கிளம்சியா இருந்துச்சு. பட் பார்ட் 2க்கான ஒரு லீடை கொடுத்து முடிச்சது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லுவேன். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பேய் படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட் எல்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.